வீட்டின் பெரியவளாக இருந்தால் வீட்டின் எல்லா பொறுப்புகளும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எப்போதும் நீங்கள் சொல்வீர்கள். மேச்சேரியில் நம் வாழ்க்கை எளிதானதல்ல என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உங்கள் இருவரின் உழைப்பு எப்பொழுதும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது. உங்களை பார்த்துதான் பொறுப்பு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தபோது என் வாழ்க்கை பாதை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் தெரிந்தது. அதனால் சின்ன துணிக்கடையில் வேலை செய்தேன். சிறிய முயற்சியும் முக்கியம்தான் என்று என்னையே சமாதானப்படுத்தி கொண்டேன். ஒரு நாள் பெரியம்மா சொன்னார்கள், உனக்கு நர்ஸாகும் மனசு இருக்கு என்று. முதலில் நம்பவே இல்லை. ஆனால் யோசிக்க யோசிக்க அதுதான் எனக்கான வழி போல தோன்றியது. அப்போதுதான் என்னை நானே நம்பி ஒரு சிறிய முயற்சி எடுத்தேன். பின்பு ஓராண்டு நர்சிங் கோர்ஸ் சேர்ந்தேன். அதை முடித்த பிறகு என்னை நம்பிய முதல் இடம் காவேரி. ஏஎன்எம்மாக நான் தொடங்கினேன். அது எனக்கு ஒரு புதிய அனுபவம், சவால்கள் நிறைந்த நாட்கள். ஆனால் தினமும் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நினைத்தேன். நேர்மையோடும் நம்பிக்கையோடும் வேலை செய்ய வேண்டும் என்பது. சின்ன சின்ன அடிகளாக நான் வளர்ந்தேன். இன்று HIC கோஆர்டினேட்டராக நிற்கிறேன். சில நாட்களில் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பும் எனக்கே. இவ்வளவு தூரம் வருவேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. காவேரி எங்களை சிரமமில்லாமல் வாழ வைத்தது. இது எனக்கு ஒரு வேலை மட்டும் தரவில்லை, எனக்கு மரியாதையை கொடுத்தது. எங்கள் குடும்பத்திற்கு நிலைத்த வாழ்க்கை கொடுத்தது. அதனால் அம்மா, அப்பா, உங்கள் தியாகங்கள் பயனுள்ளதா என்று ஒரு நாள் நினைத்தால் இன்று நான் நிற்கும் இடத்தை பாருங்கள். நான் யார் என்றாலும் அதெல்லாம் உங்களிடமிருந்துதான்.